சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து முக்கிய வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டன. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30இல் தொடங்கி ஏப்ரல் 5இல் நிறைவடைந்தது. இந்நிலையில் 7600க்கும் மேற்பட்டோரின் வேட்புமனுக்களின் பரிசீலனை காலை 11 மணிக்கு தொடங்கியது. சில தொகுதிகளில் வேட்புமனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாலும் அடிதடியாலும் பரபரப்பு ஏற்பட்டது. அதே நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் உதயநிதி, மூத்த அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. எடப்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் காசியின் மனு நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்கப்பட்டது. சசிகலா மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பின் சில வேட்பாளர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சில வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. குடல் சிறையில் இருந்தபடி மனு தாக்கல் செய்த பனங்காட்டுப்படை கட்சி தலைவர் ஹரியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அத்தொகுதியில் ராக்கெட் ராஜாவின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளின் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் பிரமாண பத்திரத்தில் தவறு இருப்பதாக கூறியவர் தாக்கப்பட்ட காட்சிதான் இது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் கடந்த 2021இல் போட்டியிட்ட கே.சி. வீரமணியின் பிரமாண பத்திரத்தில் பிழை இருப்பதாக நீதிமன்றத்தில் ராமமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் ஜோலார்பேட்டை தொகுதி வேட்புமனு பரிசீலனை நடைபெற்ற நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வீரமணியின் பிரமாண பத்திரத்தில் பிழை இருப்பதாக ராமமூர்த்தியும் ஜெயபிரகாஷும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கோபமடைந்த வீரமணியின் ஆதரவாளர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கினர். காவல்துறையினர் தடுக்க முயன்றும் இருவரும் கடுமையாக தாக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் பார்வையாளர் யாஷா முக்தால் தெரிவித்தார். The election authorities in the district are looking into it and whatever is the report from the law and order agencies, action will be initiated accordingly. தாக்குதலில் காயமுற்ற ராமமூர்த்தி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 6 பேரை மீட்டு மருத்துவமனையில் காவல்துறையினர் சேர்த்துள்ளனர். முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்புமனு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் நிராகரிக்கப்பட்டதும், விஜயின் வேட்புமனு சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் எந்த சிக்கலுமின்றி திருச்சி கிழக்கு தொகுதியில் அவரது மனு ஏற்கப்பட்டது. ஆனால் பெரம்பூரில் பாமக வேட்பாளர் திலகபாமா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. விஜயின் பெயரில் சொத்து வரி கட்டவில்லை என காரணம் கூறப்பட்டது. அதனால் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தாவேகவினர் விளக்கம் அளித்த பின் மனு ஏற்கப்பட்டது. இதேபோல் வில்லிவாக்கத்தில் தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவரது மனுவில் மனைவியின் பெயரில் உள்ள நிறுவனங்களின் பெயர்களை முழுவதுமாக குறிப்பிடவில்லை என எதிர்ப்பு தெரிவித்ததால் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் விளக்கம் அளித்த நிலையில் அதுவும் ஏற்கப்பட்டது. எனினும் இபிஎஸ் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளர் அருண்குமார் காணாமல் போன நிலையில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவி நித்யாவின் வேட்புமனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதேபோல் சிதம்பரத்தில் பிரதான வேட்பாளர் பாரி மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் மாற்று வேட்பாளரான அவரது தந்தை நெடுஞ்செழியனின் மனு ஏற்கப்பட்டது. அதிமுக இன்று அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் விடியல் பயண திட்டத்தை நிறுத்தி விடுவார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கடலூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களான பிரேமலதா விஜயகாந்த், அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சி.வே. கணேசன், தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோருக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், விடியல் பயணத்தால் மெட்ரோ ரயில் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறியவர் பிரதமர் மோடி என குற்றம் சாட்டினார். மகளிர் முன்னேற்றத்திற்கு அடிப்படையான இந்த விடியல் பயண திட்டத்தை நியாயமா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரவேற்றிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நகரங்கள்ல பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிற காரணத்தினால மெட்ரோ ரயில் பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சான் அப்படின்னு சொன்னார். மெட்ரோ லாபகரமா இயங்க முடியலன்னு கவலைப்பட்டிருக்கிறார். என்டிஏ ஆட்சியில இந்த விடியல் பயண திட்டத்தை நிறுத்திடுவாங்க என்றுதானே பொருள். மோடியோட பேச்சை மீறி செயல்படுகிற துணிவு பழனிசாமிக்கு இருக்கா? அதிமுக இன்று அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டதாகவும் விமர்சித்தார். விரைவில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை அதிகாரத்தை குறைக்க வரக்கூடிய திட்டம் தான் தொகுதி மறுசீரமைப்பு. இப்படி வரிசையா என்டிஏ கூட்டணி நிறைய பிளான் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு டாப் கியரில் முன்னோக்கி செல்ல வேண்டுமெனில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமைய வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். தோல்வி பயத்தில் தன்னுடைய தரமற்ற பேச்சுகளால் தன்னையும் தன் கட்சியையும் தரம் தாழ்த்தி கொண்டே எடப்பாடி பழனிசாமி போய்க் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடியுள்ளார். சீர்காழியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அந்த ஊரின் மருமகன் என்றார். சூப்பர் ஸ்டாரான திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் வெற்றியின் நிச்சயதார்த்த நாள் என்றார்.
படத்தில் பாட்டு இருக்கும், சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவோம். கண்டென்ட் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கண்டதை பேசி வருவதாக முதலமைச்சர் கூறினார். நாள்தோறும் கருத்து கணிப்புகள் முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதில் திமுக கூட்டணி வெற்றி எண்ணிக்கை கூட கூட தோல்வி பயத்தில் பழனிசாமியின் தரம் கீழே கீழே இறங்கிட்டு போகுது. கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் அவர். அந்த பதவியில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி நீங்க எல்லாம் தோக்கடிச்சீங்க. இப்ப அவரே முதலமைச்சரா மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கவும் தனக்கு தகுதி இல்லை என்பதை போல நடந்து கொள்கிறார். மதுரை மெட்ரோ குறித்து தமிழக பரப்புரையில் பேச மராட்டிய முதல்வர் என்ன பிரதமரா என்றும் விமர்சித்தார். மதுரையில் பாஜக எம்எல்ஏ வெற்றி பெற்றா மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும்னு பேசுறார். முதல்ல கேட்கிறேன், அவருக்கு மதுரை மெட்ரோவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன பிரதமரா, இல்ல அந்த துறையை சார்ந்த ஒன்றிய அமைச்சரா? அரசியலமைப்பின் மீது உறுதிமொழியற்ற ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பேசுற பேச்சா இது? பாஜக பிளாக்மெயில் அரசியல் செய்வதாக முதலமைச்சர் சாடினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து உளுந்தூர்பேட்டையில் இபிஎஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு போதை நிறைந்த மாநிலமாக திகழ்வதாக குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராயத்தை குடிச்சு 65 பேர் அன்றைக்கு மட்டும் இருந்திருக்கிறாங்க. மொதல் 3, அப்புறம் 65, 68 பேர் உயிரிழப்புக்கு காரணம் இந்த அரசாங்கம். உண்மைதானே? இப்படி உயிரிழந்தவர்களை பார்க்க கூட இல்ல, ஆறுதல் சொல்ல கூட இந்த முதலமைச்சர் வரல. முதல்வரின் குடும்பத்திற்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பார்த்துத்தான் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நடிகர் நாட்டை ஆள விரும்பும் போது மறைந்த நல்லகண்ணு போன்றவர்களை ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக்காதது தமிழ்நாட்டின் சாபக்கேடு என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்தார். சோழிங்கநல்லூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயலட்சுமி ராமனை ஆதரித்து பேசிய அவர் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்படும் திட்டங்களை திரையிட்டு காட்டினார். 4 முறை பொது தேர்தலில் தோற்ற ஒருவன் அதே உற்சாகத்தோடு 5வது முறையும் களத்தில் நிற்கிறான்னா யாராவது நிற்கிறான்? என்ன நம்பிக்கைடா, என்ன கான்பிடன்ட், வெறும் வார்த்தையில இல்ல செயல்ல கான்பிடன்டா இருங்க, வெற்றி நிச்சயம். அந்த கான்பிடன்ட் இல்ல, அவருக்கே கான்பிடன்ட் இல்ல. நமது நாட்டில் மட்டும் பிடித்த கல்வியை ஒருவர் கூட படிக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். ஓட்டு போடும் போகும்போது தங்கச்சி அனிதாவை பார்த்துட்டாது போ, இந்த அநீதிக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவெடுத்து போ, ஓட்ட உருப்படியா போடு, இல்ல குவாட்டரை போட்டு வீட்டில் படு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பரப்புரையில் ஈடுபட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மறைந்த ஜெயலலிதாவின் நினைவுகளை பகிர்ந்து கண் கலங்கினார். அதனைத் தொடர்ந்து திருமங்கலம் தொகுதி வேட்பாளர் ஜீவிதா நாச்சியாரை ஆதரித்து சசிகலா பரப்புரை செய்தார். தேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது, தேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். விஜயின் தாவேகாவை விசிக தலைவர் திருமாவளவன் மறைமுகமாக விமர்சித்த காட்சிகளே இவை. கடலூரில் நடைபெற்ற திமுக கூட்டணியின் பரப்புரை கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் அதிமுகவுக்கு செலுத்தப்படும் வாக்கு பாஜகவுக்கு செலுத்துவதாகும் எனவும் விமர்சித்தார். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு போடுவதாகவே போய் முடியும். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மதவெறி சக்திகளுக்கு போடுவதாகவே போய் முடியும். அதிமுக தனித்து இயங்குகிற வலிமையை இழந்து நிற்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் ஆணவத்திற்கு மே 4ஆம் தேதி தங்கள் கூட்டணி பதில் சொல்லும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சூடுரைத்தார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமியின் ஆணவத்திற்கு கிடைக்கும் விலையாக ஒரு மகத்தான வெற்றி மே 4ஆம் தேதி உறுதியாக நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெற்று அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று வரலாறு படைக்கும். மக்கள் விரும்பும் கூட்டணியாக திமுக கூட்டணி உள்ளதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் காங்கிரசும் பாஜகவுடன் ரகசிய உடன்பாடு வைத்திருப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் பாஜகவிற்கும் ரகசிய உடன்பாடு இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாகவே மேற்கு வங்கத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்களாக தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதற்கு பதிலாக தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை மேற்கு வங்கத்தில் பாஜக நியமித்திருப்பதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மதுரையில் பேட்டியளித்த தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மம்தா கூறியது உண்மைதான் என்றார். திமுகவுடைய திரு ஸ்டாலின் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுக உறவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. மம்தா பானர்ஜி நீங்க சொல்லியிருக்காங்க சார். இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? இதுதான் அவங்களுக்கு அவங்க என்ன பார்த்தாங்களோ, அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்களோ அதை இன்னைக்கு அவங்க தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆத்திரத்தில் நிதானம் இழந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மம்தா கூறுவதா என்றும் பாஜகவை ஸ்டாலினை போன்று எந்த மாநில முதலமைச்சரும் விமர்சிக்கவில்லை என்றும் இது கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்துள்ளார். Once Rama Srinivas ji is elected as MLA, we will take him to Honorable Prime Minister Narendra Modi ji. The metro will reach to Madurai. மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரம் பேசுவதும் பிளாக்மெயில் செய்வதும் தான் முதலமைச்சரின் வேலையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பிறகு செய்தியாளர் பேசிய தேவேந்திர ஃபட்னவிஸ் பாஜக வேட்பாளரை எம்எல்ஏவாக தேர்வு செய்தால் மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும் என்று பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியலமைப்பின் மீது உறுதிமொழி ஏற்ற ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலத்திற்கு இப்படி பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசின் புறக்கணிப்பை மீறி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வரக்கூடிய சாதனை திட்டங்கள் எத்தனை என்று அவருக்கு தெரியுமா என்றும் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். டபுள் என்ஜின் என்று பாஜகவினர் கூறக்கூடிய மாநிலங்களை தாண்டி திராவிட மாடல் ஆளும் தமிழ்நாடுதான் இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியை சாதித்துள்ளது என்பது நினைவில் இருக்கட்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காலை உணவு திட்டத்தை 12ஆம் வகுப்பு வரைக்கும் கூட முதலமைச்சர் நீட்டிக்க வாய்ப்பு உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். நம்ம வீட்டு பிள்ளைங்க மதியம் வரை பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி தான் செயல்படுத்திய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது 5ஆம் வகுப்பு வரை அந்த பிள்ளைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 8ஆம் வகுப்பு வரை அது உயர்த்தி தரப்படும், விரிவாக்கப்படும். இன்னும் கொஞ்ச நாள் போனா முதலமைச்சர் நிச்சயமா அது 12ஆவது வகுப்பு வரை கூட கொண்டு வந்து விடுவார். கோவில்பட்டி தொகுதியை திமுக கோட்டையாக மாற்ற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சூளுரைத்தார். கோவில்பட்டியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்வதாக குற்றம் சாட்டினார். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் இந்த தொகுதி கழகத்தின் கோட்டை, முன்னேற்ற கழகத்தின் கோட்டை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிப்பீர்கள் என்று நான் திடமாக நம்புகின்றேன். மத்திய அரசு நிதி தராத போதும் திமுக அரசு பல மக்கள் நலத்திட்டங்களை செய்துள்ளதாகவும் வைகோ குறிப்பிட்டார். நானே வாரத்துக்கு வியாபாரம் வரும். நீங்க 6 நாளும் பரிசு சாப்பிட மாட்டேன். நம்ம ஜெயிச்சோட மிகப்பெரிய விருது கொடுப்போம். பரிசு அது மாதிரி போயிட்டு வந்து பரவாயில்லை. மதுரை மத்திய தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் சுந்தர் சி தனக்கு எதிராக வதந்தி பரப்புபவர்களுக்கு அளித்த வாக்குறுதிதான் இது. மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய நடிகையும் பாஜக மாநில துணைத் தலைவருமான குஷ்பு தனது எல்லா போராட்டங்களின் வெற்றிக்கும் தனது கனவு சுந்தர் சி தான் காரணம் என்று பெருமிதம் தெரிவித்தார். இதுவரைக்கும் அவருடைய 30 வருடங்களாக சினிமா துறையில ஒரு சின்ன கரையும் இல்லாம அவரின் களத்தில் இறங்கியிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் நீங்க எல்லாரும். சுந்தர் சியை போன்று திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன் தனது மனைவியை பரப்புரைக்கு அழைத்து வருவாரா என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சவால் விடுத்தார். கோயில் கட்டிய ஒரு நடிகைக்கு கோயில் கட்டினாங்க. யாருக்கு கேட்கல? என்னமா கேட்கல? இருவரும் மீனாட்சி
சுந்தரேஸ்வரர் மாதிரி 2 பேர் அமர்ந்திருக்காங்க. இந்த மதுரைக்கு இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி அளிக்கக்கூடிய நம்ம சுந்தரர் வந்திருக்காங்க. மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று வரலாறு படைக்கும் என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். நேற்று நாட்டிலேயே அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், அதற்கடுத்தபடியாக கரூர், பரபத்தி, ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் வெயில் சுட்டரித்தது. இதேபோன்று திருச்சி, திருத்தணி, மதுரை, பாளையங்கோட்டை, மதுரை விமான நிலையம், சேலம் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் பதிவானது. இதனிடையே தென் தமிழகம், வடக்கு கடலோர தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணித்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சட்டவிரோதமாக கல் இறக்கிய நபரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக பனைமரத்திலிருந்து கல் இறக்கி விற்பனை நடைபெறுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜ் தலைமையிலான காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் மணிகண்டன் என்ற இளைஞருக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. வாக்குவாதம் கைகலப்பாக மாறி உதவி ஆய்வாளரை மணிகண்டன் கட்டையால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தற்காப்பு நடவடிக்கைக்காக உதவி ஆய்வாளர் இசக்கிராஜ் தனது துப்பாக்கியால் மணிகண்டனை காலில் சுட்டுப்பிடித்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ஆலங்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரான் மீது தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்த நிலையில் 1 மாதங்களை கடந்து போர் நீடித்தது. கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை திறக்க காலக்கெடு விதித்த ட்ரம்ப் முழு நாகரிகமும் அழியப்போவதாக ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஈரானுக்கு அனுப்பிய படைகளை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் 2 வாரங்களுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாகவும் ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் தங்கள் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தினால் பதிலடி தாக்குதல்களை நிறுத்த தயார் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ராக்சி குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக அடுத்த 2 வாரங்களுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல ஈரான் அனுமதி அளித்துள்ளதாகவும் ஆயுத படைகளின் ஒருங்கிணைப்புடன் போக்குவரத்து நடைபெறும் என்றும் அராக்சி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். போர் நிறுத்த அறிவிப்பு மீது சந்தேகம் அடைந்துள்ள ஈரான் மக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தேசிய கொடிகளை தீயிட்டு எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஈரானை அழித்து விடுவோம் என ட்ரம்ப் எச்சரித்ததை கண்டித்து அந்நாட்டு தலைநகர் டெஹ்ரானில் பொதுமக்கள் வீதிகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ட்ரம்ப் தற்போது போர் நிறுத்தம் அறிவித்ததற்கான காரணம் என்ன என்று அந்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை 12 முதல் 15 விழுக்காடு வரை குறைந்து ஒரு பீப்பாய்க்கு $100க்கும் கீழ் சரிந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனம் ஃபியூல் சர்சார்ஜ் எனப்படும் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை மீண்டும் உயர்த்தியதால் விமான டிக்கெட் கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விமானத்தின் மொத்த இயக்கத்தில் எரிபொருளுக்கு மட்டும் சுமார் 40% செலவாகிறது. இந்நிலையில் ஈரான் போர் காரணமாக விமானத்திற்கான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் விமான நிறுவனங்கள் ஃபியூல் சர்சார்ஜ் எனப்படும் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை உயர்த்தி வருகின்றன. அந்த வகையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை உயர்த்திய ஏர் இந்தியா நிறுவனம் மீண்டும் கட்டணத்தை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் உள்நாட்டு விமான பயணத்திற்கான டிக்கெட் கட்டணம் $400 வரை உயரக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான விமான டிக்கெட் கட்டணம் $3000 வரை அதிகரிக்க உள்ளது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுமார் $16,000 மேல் டிக்கெட் கட்டணம் உயரும் என்று கூறப்படுகிறது. இதில் உள்நாட்டு விமான டிக்கெட் கட்டண உயர்வு புதன்கிழமை முதலும், வெளிநாடுகளுக்கான டிக்கெட் கட்டண உயர்வு வெள்ளிக்கிழமை முதலும் அமலுக்கு வரும் என்றும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆட்சிக்கு வந்தால் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளது.
மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டுடன் சேர்த்து ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தேசிய தலைவர் கார்கே வெளியிட்டார். அதன்படி மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் பட்ட மேற்படிப்பு வரை இலவசமாக பயிலலாம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சொந்த நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 15000 ரூபாய் வழங்கப்படும் என திட்டமும் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவுக்கு மாற்றாக 3வது மாற்று சக்தி காங்கிரஸ் எனவும் கார்கே குறிப்பிட்டார். நாட்டின் சுகாதார அமைப்பின் ஆணிவேரே செவிலியர்கள்தான் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி செவிலியர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர் சுகாதார கட்டமைப்பு செவிலியர்கள் எனும் அடித்தளத்தால் இயங்குவதாக தெரிவித்தார். And if in the hospital system you could improve one thing, what would you improve? बहुत कुछ है, but इतना तो जूनियर स्टाफ पेशेंट के पास जाके टाइम नहीं दे. செவிலியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ராகுல் காந்தி கேட்டறிந்தார். அப்போது சுகாதாரத்துறையின் அமைப்பு ரீதியில் நிலவும் பிரச்சனைகள், குறிப்பாக அதிக நேரம் வேலைப்பளு மற்றும் குறைந்த அளவிலான வாய்ப்புகள் குறித்து செவிலியர்கள் பகிர்ந்து கொண்டனர். செவிலியர்கள் தட்டுப்பாட்டால் உருவாகும் வேலைப்பளுவால் நோயாளிகளிடம் அவர்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அதற்கு தீர்வளிக்கும் நிலை குறைந்து வருவதாக செவிலியர்கள் தெரிவித்தனர். மாதவிடாய் காலத்தில் பெண்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்தக்கூடாது என்று சபரிமலை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு அனைத்து வயதிலான பெண்களும் செல்லலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெண்களின் மாதவிடாய் காலம் மற்றும் தீண்டாமை குறித்து விவாதம் எழுந்தது. 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் உள்ள ஒரே பெண் நீதிபதியான நாகரத்னா பெண்களின் மாதவிடாய் காலத்தை எப்படி தீண்டாமையுடன் ஒப்பிட முடியும் என வினவினார். இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, சபரிமலையில் பெண்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு என்பது மாதவிடாய் சுழற்சி அடிப்படையாக கொண்டது அல்ல என்று கூறினார். மேலும் மதம் சார்ந்த விஷயங்களை பகுத்தறிவு அல்லது நவீனமயமாக்கல் என்ற அடிப்படையில் மட்டும் அணுகக்கூடாது என்றும் மத சுதந்திரத்திற்கான அரசியலமைப்பு சட்டங்களை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்தது. இது தொடர்பான வழக்கில் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை விசாரணை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தியை போல் அடுத்தடுத்து 3 தலைமுறையினர் வந்தாலும் அசாமில் இருந்து ஊடுருவல்காரர்களை விரட்டுவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். அசாமின் பதர்கண்டியில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய அவர் ஊடுருவல்காரர்களை விரட்டாமல் ஓயமாட்டோம் என்றார். இதனிடையே கவுஹாத்தியில் பரப்புரையில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதல்வர் ஹிமந்தா ஊழல்வாதி என விமர்சித்தார். अडॉप्टेड सन यही काम करता है क्या? इसी के लिए आपने उसको अडॉप्ट किया है? खैर, गौरव गोगोई तरुण गोगोई का बेटा, ठीक है, उन्होंने तो ऐसी कामें नहीं की, उनके पिताजी ने नहीं किया, उनका बेटे ने नहीं किया, लेकिन ये अडॉप्टेड सन आपका न खाऊंगा न खाने. பரப்புரைக்கான இறுதி நாளில் அசாம் தேர்தல் களத்தில் அனல் பறந்தது. இது ஏதோ பொது இடத்தில் நடைபெற்ற திரைப்பட படப்பிடிப்பு என நினைத்துவிட வேண்டாம். இரு ஓட்டுநர்களுக்கு இடையே ஏற்பட்ட நீயா நானா ஈகோ சண்டைதான். பொதுவாக மும்பை, டெல்லி, சென்னை போன்ற மாநகரங்களில் ரோட் ரேஸ் எனப்படும் வாகன ஓட்டிகளுக்கு இடையிலான மோதல் அடிக்கடி நடைபெறுவது வழக்கமான ஒன்று. அடிதடிகளில் தொடங்கி சில நேரங்களில் கொலைகளில் கூட போய் முடிந்ததுண்டு. அதுபோன்றதொரு காட்சியை ஹரியானா மாநிலம் குருகிராமில் தன்வாப்பு பகுதியில் பாதசாரிகள் பார்த்து அரண்டு போய் அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். இரு கருப்பு ஸ்கார்பியோ SUV வாகன ஓட்டுநர்களுக்கிடையே முந்தி செல்வதில் ஏற்பட்ட போட்டியால் இருவரும் தங்கள் வாகனத்தை மற்றொரு வாகனத்தின் மீது மோதவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்கார்பியோவில் இருந்த ஒரு நபர் கீழே இறங்கி சாலையில் கிடந்த பெரிய கல்லை எடுத்து மற்றொரு வாகனத்தின் மீது போட்டுவிட்டு தலைதெறிக்க ஓடிய காட்சியும் பதிவாகியுள்ளது. தனது வாகனத்தின் மீது கல் போட்டதால் கடுப்பான மற்றொரு ஸ்கார்பியோ ஓட்டுநர் பினிஷிங் டச்சாக அந்த வாகனத்தை இடித்துவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனார். சமூக வலைதளங்களில் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தால் உடனே கருத்து தெரிவிக்கும் ஆனந்த் மஹிந்திரா தனது நிறுவன தயாரிப்பான ஸ்கார்பியோக்கள் சாலையில் மோதிக்கொண்டதை பார்த்து கருத்து சொல்வாரா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.
மணிப்பூர் மாநிலத்தில் கையெறி குண்டு வீச்சு 2 சிறார்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆரம்பித்து மாதக்கணக்கில் நீடித்த குகி மற்றும் மெய்தி சமூகத்தினர் இடையிலான மோதலில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரியில் முதலமைச்சர் பிரேம் சிங் ராஜினாமா செய்தார். அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அண்மையில் அங்கு யும்னான் கெம் சன் சிங் தலைமையில் பாஜக அரசு கடந்த பிப்ரவரியில் பொறுப்பேற்றது. நிலைமை இயல்புக்கு திரும்பி வந்த நிலையில் மீண்டும் ஆங்காங்கே வன்முறை தலைதூக்க தொடங்கியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக விஷ்ணுபூர் மாவட்டத்தில் மொய்ராங் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது மர்ம நபர்கள் வெடிகுண்டுகளை வீசினர். இந்த சம்பவத்தில் அந்த வீட்டில் இருந்த 5 வயது சிறுவன் 6 மாத குழந்தை ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். அவர்களின் தாயாருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. இதனால் அங்கு வன்முறை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் யும்னான் கெம் சன் சிங் தலைமையில் உயர்மட்ட குழு கூடி ஆலோசித்து விஷ்ணுபூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இணையதள மற்றும் மொபைல் இணையதள சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மனிதர்கள் இதுவரை காணாத நிலவின் பின்புறத்தை ஆர்டமிஸ் 2 குழுவினர் படம் பிடித்துள்ளனர். நிலவுக்கு அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையம் அப்போலோ விண்கலத்தில் மனிதர்களை அனுப்பிய 53 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ஆர்டமிஸ் 2 என்ற திட்டத்தில் நிலவுக்கு 4 பேர் அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் நிலவு மற்றும் பூமியின் ரம்யமான புகைப்படங்களை ரசனை மிக்க விவரிப்புடன் வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையில் மனிதர்கள் இதுவரை பார்க்காத நிலவின் ஃபேர்சைட் எனப்படும் பின்பக்கத்தினை மிக அருகிலிருந்து பார்த்து புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளனர். இந்த புகைப்படத்தில் நிலவு ஒரு பாஸ்கெட் பால் போல காட்சி தருகிறது. கை கெட்டும் தொலைவில் எடுத்த புகைப்படம் போலவும் காட்சி தருகிறது. இது தொடர்பாக குழுவில் உள்ள ஜெரமி ஹான்சன் அனுப்பிய தகவலில் நிலவில் இருந்தபடி வெறும் கண்ணால் பார்க்கும் காட்சிகள் நம்ப முடியாதவையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பூமிக்கு புறப்பட்டுள்ள ஆர்டமிஸ் 2 குழுவினர் வரும் 10ஆம் தேதி பூமிக்கு வந்தடைகின்றனர். தனது 13 வயது மகளை அடுத்த தலைவராக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் முடிவு செய்திருப்பதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயர்மட்ட ரகசிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாக தென்கொரிய உளவு அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கிம் ஜாங் உன்னின் 13 வயது மகள் கிம் ஜூயேவை அடுத்த தலைவராக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. வடகொரிய ஊடகங்கள் கிம் ஜூயேவிற்கு அந்நாட்டின் உயரிய தலைவருக்கு வழங்கும் மரியாதையை கொடுப்பதாக தென்கொரிய உளவு அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மேலும் அண்மையில் ராணுவ டாங்கிகளை இயக்கியும் ஆயுதங்களை கையாண்டும் கிம் ஜூ ஏ பயிற்சி மேற்கொண்டார். பெண் தலைவரை ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக 13 வயதிலேயே அவரை அடுத்த தலைவராக கிம் ஜாங் உன் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஆண் வாரிசுக்கு எந்த வகையிலும் ஜூ ஏ சலித்தவர் அல்ல என்பதை நிரூபிக்கவே போர் பயிற்சியில் ஈடுபடுத்தியதாகவும் தென்கொரிய உளவு அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பலம் பொருந்திய மும்பை அணியை ராஜஸ்தானின் இளம் பேட்டிங் படை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் மழையால் தாமதமாக தொடங்கப்பட்ட இப்போட்டி 11 ஓவர்கள் கொண்டதாக மாற்றியமைக்கப்பட்டது. டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்ததால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. இளம் வீரர்களான ஜெய்ஷ்வால் மற்றும் சூரியவன்ஷி அதிரடியாக ரன் மழை பொழிந்ததால் ஸ்கோர் வெள்ளம் போல பெருக்கெடுத்தது. சூரியவன்ஷி 14 பந்துகளில் 5 சிக்சர்கள் உட்பட 39 ரன்கள் சேர்த்து அவுட் ஆன நிலையில் ஜெய்ஷ்வால் 32 பந்துகளில் 77 ரன்கள் அடித்து மிரட்டினார். கடைசியில் 11 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த அந்த அணி 151 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. தொடர்ந்து களம் கண்ட மும்பை அணியில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் வீழ்ந்ததால் ரன் வேகம் தடைப்பட்டது. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிக்கல்டன் ஆகிய முக்கிய வீரர்கள் கூட இரட்டை இலக்கத்தை தொடவில்லை. ருதர்ஃபோர்ட் மற்றும் நமந்தீர் மட்டுமே தலா 25 ரன்கள் சேர்த்து அணியின் ஸ்கோரை ஓரளவு வலுவான கட்டத்துக்கு எடுத்துச் சென்றனர். இறுதியில் 11 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்த மும்பை அணி 123 ரன்கள் மட்டுமே சேர்த்து 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. சினிமாவில் இருந்து விலகியதாக வெளியாகும் தகவலுக்கு பதிலளித்துள்ள நடிகை த்ரிஷா, தொழிலதிபரை திருமணம் செய்து 4 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டேன் என்ற கற்பனைகளையும் அதனோடு சேர்த்துக் கொள்ளலாமா என்று வினவியுள்ளார். 22 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரை உலகில் முன்னணி நடிகையாக வலம் வரும் த்ரிஷாவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த அவ்வப்போது சர்ச்சைகள் கிடும். அந்த வகையில் அண்மையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் தாவேகா தலைவர் விஜயுடன் நடிகை த்ரிஷா கலந்து கொண்டது பெரும் விவாத பொருளானது. இதன் நீட்சியாக நடிகை த்ரிஷா சினிமாவில் இருந்து விலகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கு பதிலளித்துள்ள நடிகை த்ரிஷா, சினிமாவில் இருந்து
இருந்து விலகியதாக வெளியான தகவலுடன் பணக்கார தொழிலதிபரை திருமணம் செய்து 4 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டேனாம் என்ற கற்பனைகளிலும் சேர்த்துக் கொள்ளலாமா என இன்ஸ்டாகிராமில் கிண்டலாக பதிவிட்டுள்ளார். மேலும் தனது 4 குழந்தைகளுக்கும் நேற்று தான் 2 வயதானது என்றும் இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டுமா இல்லை இன்றைய கற்பனையை முடித்துக் கொள்ளலாமா என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக காவல்துறை அதிகாரிகள் தங்களது நேரடி உயரதிகாரிகளின் உத்தரவை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் படிநிலை முறையை மீறக்கூடாது எனவும் தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மையில் பொறுப்பேற்ற இவர் சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு, முக்கிய தலைவர்கள் பிரச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தி வருகிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் இனிவரும் காலங்களில் தங்களுக்கு மேலதிகாரிகளாக இல்லாத மற்ற அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். இத்தகைய விதிமீறல்கள் அல்லது அதிகார வரம்பு மீறல்கள் ஏதேனும் நடந்தால் அதனை உடனடியாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறப்பு பிரிவுகளின் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜிக்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகள் குறித்து உடனடியாக தனக்கும் தங்களது மேலதிகாரிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள டிஜிபி, நேரமின்மை அல்லது இணைய தொடர்பு பிரச்சினைகள் இருக்கும் பட்சத்தில் குறுஞ்செய்தி வாயிலாக தகவலை தெரிவிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு குறித்து காணொலி மூலம் மண்டல வாரியாக ஐஜிக்கள், காவல் ஆணையர்கள், எஸ்பிக்களுடன் ஆலோசனை நடத்தினார்.